ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு ஃபேன்சியான டாப்பு, சிகரெட் பேண்ட்டுக்கு ஒரு ஃபேன்சியான டாப்பு நம்ம கேஷுவலாக வீட்டுக்கும் போட்டுக்கலாம், வெளியில் கடைகளுக்கு போனால் அங்கேயும் போட்டுக்கலாம். நடுவில் எலாஸ்டிக் வச்ச மாதிரியான, கீழே ஃப்ரீயாக இருக்கும், மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி க்ளோஸ்டான ஒரு டாப். இதுக்கான கட்டிங் வீடியோ தான் இது, பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அளவு வேணும், ஏன்னா பின்னாடி மேலே கழுத்து க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு 14.5 இன்ச்சு ஷோல்டரோட அளவு, 14.5. சரிங்களா? இங்கே கழுத்தினோட அகலம் 2.5 இதில் வச்சுக்கலாம். அடுத்தது கையினோட ஆம்கோல் சுற்றளவு 5.25 வச்சு நம்ம இதில் ஒரு இது போட்டுக்குவோம். எப்பவும் போல் இந்த இடத்துல ஒரு வளைவு போட்டுக்கலாம். இது சுற்றளவு அவங்களுக்கு 38 இன்ச்சு தான் அவங்களோட சுற்றளவு. ஆனால் இது கேஷுவலாக வீட்டில் போட்டுக்கிற ஒரு டாப்புங்கிறதுனால அதை விட கொஞ்சம் லூஸ், கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 40, 42 அந்த அளவுக்கு வச்சுப்போம். இப்போ நான் இதில் 44 வருது, 10 வச்சா 42 வரும். சரி, 44 இருக்கட்டும். 44 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். 38 தான் அவங்களுக்கான டைட்டாக போடக்கூடிய அளவு. இது எக்ஸ்ட்ராவாக லூஸ் வேணும்னு கேட்டதுனால வச்சுருக்கிற அளவு நம்ம. சரிங்களா? இந்த அளவு இது எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற அளவு, நம்ம தையலுக்கு போடுற அளவு. இடுப்பு வர்ற பகுதியை நம்ம மார்க் பண்ணணும். எப்போவுமே இடுப்பு பகுதி 13.5 இன்ச்சில் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் இடுப்பு பகுதி. அவங்களுக்கு இடுப்பு பகுதி 33 அவ்வளோதான் வருது. நம்ம கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல எலாஸ்டிக் வைக்கிறதுனால இப்போவே இதையே நம்ம கரெக்டான அளவு பண்ணணும்னு சொன்னால் எலாஸ்டிக் வைக்கும்போது கரெக்டாக வராது. அதனால் இப்போ நம்ம கீழே ஸ்கர்ட் கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்ம நடுவில் எலாஸ்டிக் வைக்கும்போது கீழே ஸ்கர்ட் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணும்போது. சரிங்களா? கீழே வரும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. இதுதான் அவங்களோட ஸ்கர்ட்டு. நம்ம இந்த இடத்துல எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். இடுப்பை நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சி கொடுக்குற மாதிரி எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 தட்டு ஒன்றா போட்டிருக்கேன். நெக்கு அப்புறமா தான் கட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெக்கிட்ட ஒரு கட் கொடுக்குறேன். இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கொஞ்சம் கிராஸாக தான் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஆம்கோல் கட் பண்ணலாம். அடுத்தது இங்கே இடுப்பு பகுதிக்கிட்ட கீழே அப்படியே நேராக சேர்ந்துடணும். நமக்கு இடுப்பு எந்த இடத்துக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு கட் கொடுத்துக்கணும். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எலாஸ்டிக்கை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம இதைய ஒவ்வொரு தட்டாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இப்போ இதில் நெக்குக்கு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் தட்டுக்கு நெக் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக வச்சுட்டு இப்போ இங்கே இந்த 2.5 வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் ஒரு 1.5 மட்டும்தான். அப்போ தான் மேலே நல்லா க்ளோஸ்டாக வரும். இப்படி அந்த 1.5ல் ஒரு இது கொடுத்துக்கோங்க. இது பேக் தட்டுக்கான நெக்கு. பேக் தட்டுக்கான நெக்கு நம்ம கட் பண்ணியாச்சு.
இந்த ட்ரெஸ்க்கு கண்டிப்பாக ஷோல்டரோட அளவு வேணும். இப்போ பேக் தட்டுக்கான வேலை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் தட்டு. நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து வி நெக் மாதிரி கேட்டிருக்காங்க. வி நெக் மாதிரி கேட்டிருக்கிறதுனால நான் ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். இங்கிருந்து இப்படியே ஒரு வி நெக், அவ்வளோதான். இவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் இது வி நெக். இதுக்கு கை வந்துட்டு 3/4 ஹேண்டில் பஃப் ஸ்லீவ் மாதிரி வர மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் எடுக்கிறோம். மீதி இருக்கிற துணியில் 2ஆக மடித்து போட்டு கையினோட அளவு அவங்களுக்கு 7.25 இருந்தால் போதும். இதில் 9 இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். லைட்டாக பஃப் வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். நான் 10 இன்ச் வச்சுருக்கேன் அகலம். இதனோட உயரம் வந்து 16 இன்ச்சு. நான் வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 17.5 அந்த மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? வழக்கம் போல் நம்ம இந்த ட்ரெஸ்க்கு ஒரு 3.5 இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நமக்கு பஃப் வரும். அதனால் கீழேயும் பஃப் வச்சு இங்கே ஒரு எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். அதனோட இடுப்பு பகுதிக்கும் நாம் ஒரு எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? கையினோட சுற்றளவு வந்து 10 தான். நம்ம இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம் கீழே. அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். இப்போது இதிலிருந்து இதை நம்ம போட்டோம்னா கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பஃப் கைன்றதுனால ஃப்ரண்ட் நெக், பேக் நெட்டு அதெல்லாம் தேவையில்லை. நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சுடிதார் எடுக்கிறத விட அளவு வந்து கொஞ்சம் சேர்த்து வேணும். இது வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கலாம். கேஷுவலாக வீட்டில் நைட்டி போட்டுக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு நம்ம கடைக்கு எங்கேயாவது கிளம்பி போகிறதுனால கிளம்பி போகலாம். அது மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸுன்றதுனால ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன். ஈஸி தான். இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு அவங்க ஃபோட்டோவை காமிச்சு கேட்கும்போது இது எப்படி கட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. சிகரெட் பேண்ட்னா எப்படி அப்படின்ட்டு அதையும் யோசிப்பீங்க. இதுக்கான பேண்ட்டு நான் 2க்குமே கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ 2யுமே போடுறேன். நீங்கள் பாருங்கள், தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லோரும் இந்த வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.